இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீன்பிடி டோக்கன் வழங்கும் அலுவலகத்திற்கு முன்பாக மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். தொடர்ந்து அங்கு வைக்கப்படும் கோரிக்கைகள் என சூழலை பற்றி விவரிங்க. வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 9ஆம் தேதி மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்போதைக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்ததா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து 4 விசைப்படகையும் அதிலிருந்து 30 மீனவர்களையும் ஒரே நாள்ல கைது செய்தாங்க. இந்த கைது நடவடிக்கைகளால மீனவர்களே அச்சமடைந்து மட்டுமில்லாது அவருடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படுது. கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா மீனவர் கைது செஞ்சாங்கன்னா மீனவர் விடுதலை செய்யும் போதே அவருடைய படகுகளும் விடுதலை செய்வாங்க. அதனால ஏன்னா தற்போது பாத்தீங்கன்னா மீனவர்கள் ஓரிரு மாதங்கள் சிறையில் வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்படும் பட்சத்துல அவர் படகுல அரசோடு மேற்கொண்டனால மீனவருடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருகின்றது. இதனால மீனவர்களுடைய தொழில் மெல்ல மெல்ல அழிந்து வருவது மட்டுமில்லாது அவருடைய தொழில் மாற்றுத் தொழிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருகிறது. இதெல்லாம் நான் கண்டிச்சு மத்திய மாநில அரசு நேற்று அழுத்தம் கொடுக்கிறது. நேற்று மீனவர்கள் சங்கத்தினர் சேர்ந்து ஒரு அவசர ஆலோசனை நடத்துறாங்க. அந்த அவசர ஆலோசனை பாத்தீங்கன்னா இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிக்கிறாங்க. அந்த அறிவித்தபடி இன்று யாருமே கடலுக்கு செல்லாம தங்களுடைய படகுகள்லாம் கடற்கரையில நங்கூரம் போட்டு நிறுத்தி விட்டுறாங்க. சுமார் ஒரு 800க்கும் மேற்பட்ட படகுல நங்கூரம் நிறுத்தப்பட்டனால ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல வருவாய் இழப்பு ஏற்படுவது மட்டுமில்லாது அதாவது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நேரடியாகவும் மறைமுகமாக 25,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழில் சங்க தொழிலாளருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருது. இதனால மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுவது மட்டுமில்லாது மீனோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இதெல்லாம் கண்டிச்சு நீ பாத்தீங்கன்னா அந்த டோக்கன் அலுவலகத்துக்கு முன்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலும் தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.